விளக்கு பத்த வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. விளக்கு பத்த வைக்கிறதுக்கு நான் வரமாட்டேன். இப்ப ஏசிஜேயு பாருங்க, அந்த மன்ஹஜு சஹி ஷோ மீ த வியூ. ஜிசாகமுல்லா ஹைர், உங்களோட இந்த கிளாரிஃபிகேஷனுக்காக வேண்டி இட் வாஸ் சச் அ கிளியர் வீடியோ. அந்த டிகிரி க்ளோக் சம்பந்தமா நீங்க உங்களோட கருத்தை வச்சுக்கிறீங்க, சரி, அது வேறொரு சப்ஜெக்ட். ஆனால் இது அது பத்தி இல்லை. நீங்க அந்த வீடியோல சொல்லிக்கிறீங்க தானே, இந்த வீடியோல என்ன சரி இருந்தா ப்ளீஸ் அட்வைஸ் மீ, இதுல என்ன சரி ஒரு பிரச்சனை இருந்தா ப்ளீஸ் டெல் மீ, ப்ளீஸ் எடியூகேட் மீ என்று. உங்களுக்கு இதிலும் ஏதாவது தவறுகள் நான் கூறியிருந்தால் ஆசிரியர்கள், படித்தவர்கள் இதற்கான தெளிவை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இங்க போட்டிக்கிறீங்க தானே இந்த வீடியோ, அதுக்காக வேண்டி தான். இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னா, எங்களுக்கு உங்களை எப்படி தெரியுமேண்டா, நீங்க ஒரு வாக் கொண்டு போனீங்க, ரைட்? அந்த வாக்கை வச்சுட்டு நீங்க பல ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிக்கிறீங்க. அப்படியே நீங்க மாஷா அல்லா தாவா வேலையில யூ காட் இன்வால்வ். நீங்க ஹாஜரா டிராவல்ஸ் மூலமா உம்ரா போனீங்க, மாஷா அல்லா, அதெல்லாம் ஓகே. அது பிறகு சட்லி நாங்கள் உங்களே வாலண்டியரா கண்டன் அந்த மன்ஹஜு சஹி போடு அந்த குரூப்ல நீங்க வாலண்டியர் பண்ணீங்க. நாங்க எல்லாம் பார்த்தோம் உங்களுக்கும் இந்த குரூப்புக்கும் என்ன சம்பந்தம்? அவ்வளோக்கு இப்போ நாங்கள் ஆஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சரி, கிரியேட்டர்ஸ் சரி, நாங்கள் என்ன சரி இதில் தலை போடுறேன்னா நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? மன்ஹஜு சஹி ஆஸ் காட் இன்ஸ்பயர்ட் பை இமாம் புகாரி ஒரு புக் ஒன்று எழுதினாங்க, அதபுல் முஃப்ரத் என்று. அதுக்கு அவர் தான் பேர். அந்த மன்ஹஜு சஹி என்ற குரூப்ல அவங்களோட பாஸ்ட ஒரு ஆள் ஒன்று இருந்திருக்கிறார், நசருத்தீன் அல்பானி என்று. அல்பானி ஒரு புக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, சஹி அல் அதபுல் முஃப்ரத் என்று. அது வேற சப்ஜெக்டா வைப்போம். இந்த மாதிரி நீங்க ஒரு வீடியோல என்ன சரி இது பண்ணா அது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுக்கணும். இது கட்டாயமா ஆஃப்டர் 5 minutes நீங்க வீடியோல இப்படி சொல்லிக்கிறீங்க. நான் சொன்னேன், நான் வாரதாக இருந்தா ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. அப்ப பெண்களோட எனக்கு அமரையலாம், பெண்கள் விஷயங்கள் எனக்கு ஈடுபடையலாம். முக்கியமாக விளக்கு பத்த வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. விளக்கு பத்த வைக்கிறதுக்கு நான் வரமாட்டேன். இப்ப யாரு சரி உங்களே கெஸ்டா கூப்பிட்டுறேன்டா, அந்த இவெண்ட்ல பொம்புலியல்கள் ஃபீமேல்ஸ் ஈக்கிற இதுல நீங்க சொல்லுற மாதிரி இருந்தா தான் நீங்க வருவீங்க. அதாவது என்ன, லைக் மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணிட்டு. ஆனால் தம்பி இல்லாட்டி மல்லி ப்ரோ, இது ஒரு கிராஜுவேஷன் ஒன்று தானே. அந்த கிராஜுவேஷனை செய்கிற அந்த கேம்பஸ் தானே. ஒரு கேம்பஸ்ல ஒரு கேம்பஸ்ல கிராஜுவேஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு விதோண்டிக்கு தானே. அந்த கிரமவேதிக்கு தான் இவங்க இது பண்ணாங்க. இப்ப சாதாரணமா சொன்னா, எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பேத்துட்டு என்னைய பாக்குறதுக்கு ஆம்பளை டாக்டர் தான் நீக்கணும் என்று எங்களுக்கு ரூல்ஸ் போடையில. ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா இந்த சூப்பர் மார்க்கெட்ல எனக்கு சர்வ் பண்ணணும் கேஷியர்ல ஆம்பளை ஒன்று மட்டும்தான். இந்த ஜெண்டர் பேலன்ஸ் சப்ஜெக்ட் பிக் டீடைல். அது இஸ்லாத்துலயும் மீக்குது, இதுல மிஸ்கன்செப்ஷன்ஸும் மீக்குது. அது பேதி தம்பி முதலாவது அது நீங்க when you have time go and study. And insha Allah, as a lecturer with 23 years of experience, I wish that you achieve your goals, bachelor's, master's, PhD with flying colors. And please tag me if you get graduated. I like to see your content. ரெண்டாவது விஷயம் நீங்க சொல்லிக்கிறீங்கன்னா, ஆயில் லேம்ப் பத்திர விஷயத்துல நீங்க ஈடுபட்டிருக்கொள்ள இல்லைண்டு. அதாவது நீங்க இந்த மன்ஹஜு சஹி அது இது இந்த குரூப்ல இது இன்ஸ்பயர்ட் ஆகின விஷயமா இல்லாட்டி எப்படி? அதாவது ஒரு ஆயில் லேம்ப் பத்திரை உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா அது உங்களோட இஷ்டம். வல்லாஹி சொல்றேன், எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு ஆள் அனுப்பிக்கிறார். கேட்டுட்டு இந்த ஆயில் லேம்ப் பத்திரையில ஒரு பிரச்சனைக்கியா என்று கேட்டிக்கிறாங்க. இதுதான் தம்பி. இப்ப ஏசிஜேயு பாருங்க, ஏசிஜேயு ஆல் சிலான் ஜமியத்துல் உலமா, அவங்களே அவங்களோட என்ன சரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு போய்த்துட்டு அவங்களை இன்வைட் பண்ணா அவங்களே இது 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 யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கிராஜுவேஷன் செரமனிஸோ, ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸோ, கான்ஃபரன்சஸோ, ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ்லோ இது நடக்கும். அந்த கெஸ்ட் ஒன்று இருந்தால் அது கட்டாயமாக செய்யணும். அது செய்யலைன்னா நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு கல்ச்சரல் ட்ரெடிஷனுக்காக நீங்கள் எக்ரீட் ஆவது இல்லைன்ற ஒரு கருத்து. அதுக்கு ரீசன் உங்கள்கிட்ட சரியான ரீசன் இல்லை. இது தம்பி, நாங்கள் ஒரு 23 yearsல நான் எவ்வளோ கிராஜுவேஷன் எழுதிக்கிறேன்னா வருஷத்துக்கு 5-6 கிராஜுவேஷன் மல்டிப்ளைட்டிங் 23 years. சரி,
நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போக்கலையும் சும்மா இல்லை. இந்த கிராஜுவேஷன்ல ஆயில் லேம்ப் பத்திர வைக்கிற வந்து சில யூரோப்பியன் ப்ரொஃபசர்ஸ், வைஸ் சான்சலர்ஸ், யூனிவர்சிட்டி டீன்ஸ் எல்லாம் வருவாங்க. நாங்க கட்டாயமா சொல்லுறே வந்தவங்களுக்கு இது ஸ்ரீலங்கால ஒரு ட்ரெடிஷன் உண்டு. இந்த ட்ரெடிஷன்ல ரீசன் வந்து lighting the oil lamp is light, illuminating, brightness and knowledge. This is symbolizing knowledge. அது ஒரு symbol உண்டு. This is knowledge. இது ஸ்டார்ட்ல செய்ய போக்கல we have a good feeling that we are starting with something. அது நம்மட கல்ச்சர்ல சேர்ந்தப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. ஸ்ரீலங்கால 100 வருஷத்துக்கு முந்தி கரண்ட் ஈகல்ல தானே my father was born in 1940s, my father or 1950s. அவர் சின்னத்திலேயுமே போல அவரோட வீட்டில் வந்து they didn't have even 100% electricity. ஸோ எந்த நாளும் வந்து அவங்க மார்னிங்கில் தே ஸ்டார்ட் த டே பை லைட்டிங் இந்த ஆயில் லேம்ப், கெரசின் இல்லாட்டி இட்டிப்பந்தமில்ல இதில் வச்சு தான் இது பண்ணாங்க. அது வந்து ஒரு கல்ச்சரலாக முந்திலிருந்து இருக்குது. ஹிஸ்டரி தான் தேணும். ஸோ what we do is in functions we do it to get everyone to know who is the guest. எல்லாருக்கும் இல்லை தானே 100 பேர் இருந்தால் ஒரு 10 ஆட்கள் இன்வைட் பண்ணுறாங்க. இங்கே மெயின் கெஸ்ட்மார்கள் இவங்க தான். அது சொல்லுவாங்க தானே இந்த ஃபங்க்ஷனில் மாப்பிள்ளை யாருன்னு எப்படி தெரியும் தானே, they will be wearing the Turkish cap, துருக்கி தொப்பி விடுப்பாங்க. சில ஆட்கள் துருக்கி தொப்பி அது ஏலாண்டு அந்த ஹேர் ஸ்டைல் அது இது ஆகும், ஜெல் போட்டிக்கிறோம், செலோன் போட்டிக்கிறோம் என்ன சும்மா இருந்தா சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா ரைட், நீங்கள் இந்த மல்மாலா எடுங்க, மல்மாலா தானே, அட்லீஸ்ட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் இவர் தான் மாப்பிள்ளைண்டு. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் கெஸ்ட்ஸ்மார்கள் யார் அவங்கள தான் அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. அதை சுட்டி இந்த ஆயில் லேம்ப் பத்திர விஷயத்துக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு பிரச்சனையை இது பண்ணியும் கூவானும். உங்களோட சப்ஜெக்ட் வந்து டிகிரி க்ளோக் தானே, சரி மாஷால்லா நீங்கள் ஒரு தெளிவான கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கிறோம். ஆஸ் அ லெக்சரர் ஐ அக்செப்ட் யோர் வீடியோ, யூ கிளாரிஃபைட் இட். அது உங்களோட பிளேமும் இல்லை. இன்வைட் பண்ணுற ஆட்கள் வந்து அதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு க்ளோக் என்றா கெஸ்ட் க்ளோக் என்று இருக்குது, அந்த கெஸ்ட் க்ளோக் கொடுக்கணுமா இல்லைன்னு பார்க்கணும். மற்றது க்ளோக் கொடுத்தா கெஸ்ட் க்ளோக் கொடுத்தா அவர் டிகிரி ஹோல்டர் இல்லைண்டா டிகிரி ஹேட் கொடுக்க மாட்டாங்க. அது வேற அது சரியா, அதை 10 இல்லை நாங்கள் இப்போ பேசுனேன். வீடியோவில் வந்து மேல் ஃபீமேலில் என்ன பிரச்சனை அது நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணணும். இல்லாட்டி இட்ஸ் கெட்டிங் கன்ஃபியூஸ் பிகாஸ் யூ ஹேவ் குட் ஃபாலோவர்ஸ். கட்டாயமாக நீங்கள் தம்பி ஒரு யங் ஆள் உண்டு. Right, we love to see your content, we love to see positivity, we love to see all of that. அந்த கண்டென்ட்ல வந்து நாங்கள் கண்ட்ரவர்ஷியலாக பேசினா அப்படியே சில ஆட்கள் பைட் பண்ணுவாங்க. ஆனால் பைட் பண்ணுற விஷயத்துல வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு இது ஒன்று இருக்குது, அது 1 week 2 week பைட் பண்ணிட்டு நிப்பட்டுவாங்க. அப்படியே இது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து ஆயில் லேம்ப், இஃப் யூ டோன்ட் லைக் பெஸ்ட் இஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கே போவானு. பிகாஸ் எல்லாரும் ஆயில் லேம்ப் பற்ற வைக்கிறாங்க, நான் இது பண்ணாங்கன்னா இப்போ யாருக்கு வந்து கேட்டால் இது என்ன ஷிர்கா, நாங்கள் ஆயில் லேம்பை வந்து வணங்க போகிறோமா என்று கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லான்னு இது வரும். ரைட், நாங்கள் வந்தோமா இன்வைட் பண்ணோமா ஆயில் லேம்பை பற்ற வச்சா வெட சட்டானுக்கே அது மட்டுமே போதும். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும்.